விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 28. அதற்கு பிறகு தனதத்தன் தன் மனைவியான ரத்னவல்லியுடன் மாமனார் வீட்டிலேயே சௌக்கியமாக வாழ்ந்து வந்தான். ஆயினும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு அவன் நன்றி கெட்டு செய்ததை சொல்லவும் கூசுகிறது. இருந்தாலும் சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கிறது. தன்னை அணைத்து படுத்திருந்த மனைவியையே அவன் ஒரு நாள் இரவு கொன்று போட்டு அவள் ஆபரணங்களை எல்லாம் கலற்றி கொண்டு ஓடி போய் விட்டான். இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர் ஆண்கள். இவ்விதம் மைனா தன் கதையை கூறி முடித்ததும் அரசன் கிளியை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். உடனே கிளி மன்னனை பார்த்து, அரசே, பெண்கள் தாங்க முடியாத துடுக்குத்தனம், துணிவு, சோரத்தனம், கொடுமை ஆகியவை வாய்ந்தவர்கள். இதை விளக்கும் பின்வரும் கதையை கேளுங்கள் என்று ஆரம்பித்தது. அர்சவதி என்ற நகரம் ஒன்று இருக்கிறது. அந்நகரிலே தர்மதத்தன் என்னும் பிரபல வியாபாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு கோடிக்கணக்காக சொத்துக்கள் இருந்தன. அவருக்கு வசுதத்தை என்ற பெண்ணொருத்தி இருந்தாள். அவர் அவளை தம் உயிரினும் அதிகமாக நேசித்தார். தங்களுக்கு சரிசமமான அந்தஸ்துள்ள சமுத்திரதத்தன் என்பவனுக்கு அவளை மணம் செய்து கொடுத்தார் தகப்பனார். மணமகன் தாம்பரலத்தி என்னும் நகரத்தை சேர்ந்தவன். இளமையும் செல்வமும் ஒருங்கே சேர பெற்றவன். கண்டோர் காமுறும் வண்ணம் கண்ணுக்கு ஒரு விருந்தாக அவன் நல்ல அழகு வாய்ந்தவன். ஒரு சமயம் அவள் புருஷன் தன் சொந்த நாட்டில் இருக்க வசுதத்தை பிறந்தகம் வந்திருந்தாள். அப்போது ஒரு நாள் அவள் நல்ல அழகுடன் கட்டிலங்காலையான இளைஞன் ஒருவனை தூரத்தில் இருந்து பார்த்தாள். உடனே மாறன் கணை அவளை தாக்கியது. ஆகவே அவள் தாதி ஒருத்தி மூலம் அந்த இளைஞனை தன் கள்ளக்காதலனாக ஏற்பாடு செய்து கொண்டாள். அது முதல் அவள் ஒவ்வொரு இரவையும் அவனுடன் கழித்து வந்தாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் கணவன் அவ்விடம் வந்து சேர்ந்தான். அவனுடைய பெற்றோர்கள் அவன் வரவை கண்டு நிரம்பவும் சந்தோஷம் கொண்டார்கள். தங்கள் பெண்ணை நன்றாக ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்தார்கள். தன் தாய் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்லியும் வசுதத்தை தன் புருஷன் மனசை களிப்பிக்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை. புருஷனே வலிவில் வந்து பேச முயன்ற போதும் அவள் மனம் வேறு ஒருவன் மீது இருந்ததால் தான் தூங்குவது போல் பாசாங்கு செய்தாள். பாவம் அவள். புருஷனும் வழிநடை களைப்பாலும் சாப்பாட்டு மயக்கத்தாலும் கண் சுழல சீக்கிரமாகவே தூங்கி போய்விட்டான். இதற்கிடையில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிவிட்டதை அறிந்த ஒரு திருடன் சுவரில் கன்னம் வைத்து வழியுண்டாக்கி வசுதத்தையும் அவள் கணவனும் படுத்து தூங்கும் அறையுள் நுழைந்தான். அதே சமயம் அவள் படுக்கையை விட்டு எழுந்து திருடன் வந்திருப்பதை கவனிக்காமல் வெளியே கிளம்பினாள். தன் காதலனை அடைவதற்காகத்தான் அவள் அவ்விதம் புறப்பட்டாள். திருடனுக்கோ இதை கண்டவுடன் முதலில் பயமும் பின்னால் ஏமாற்றமும் ஏற்பட்டது. அவன் திருட வந்த நகைகளை எல்லாம் அவள் புருஷன் வந்ததையொட்டி தன் உடலிலே அணிந்திருந்தாள். ஆகவே அவன் நான் திருட வந்த நகைகளை அவள் அணிந்து கொண்டு சர்வார்பண பூஜிதையாக இந்த நள்ளிரவில் எங்கேயோ கிளம்பிவிட்டாளே, அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். உடனே திருடனும் தன்னை பிறர் கவனியாதபடி வசுதத்தையை அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான். வசுதத்தையோ மலர் போன்ற பொருள்களை எடுத்துக்கொண்டு தன் கள்ளக்காதல் ரகசியத்தை அறிந்த தாசி ஒருத்தி பின்தொடர நகரத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அங்கே அவளை அடைவதற்காக தோட்டத்துக்கு வந்திருந்த அவளுடைய கள்ளக்காதலன் கழுத்திலே கயிற்றுடன் மரத்திலே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவில் பிறர் அறியாமல் ரகசியமாக நடமாடிய அவனை திருடன் என்று நகர காவலாளிகள் சந்தேகப்பட்டு பிடித்து தூக்கில் ஏற்றிவிட்டார்கள். அதை கண்ட
வசுதத்தை துயரம் தாங்காமல் கீழே விழுந்து புரண்டு அழுது புலம்பினாள். அப்பால் தன் காதலன் உடலை மரத்திலிருந்து இறக்கி பக்கத்தில் சார்த்தி தான் கொணர்ந்திருந்த சந்தன புஷ்பங்களாலும் மாலைகளாலும் பிரேதத்தை அலங்கரித்தாள். அவள் உள்ளத்தில் அடங்கி கிடந்த ஆசையையும் துக்கத்தையும் கொட்டி தன் காதலன் உடலை தழுவி முத்தமிட்டாள். அந்த சமயம் அவன் உடலில் புகுந்திருந்த வேதாளம் ஒன்று சட்டென்று அவள் மூக்கை கடித்து துண்டித்து விட்டது. அவள் கலவரம் அடைந்து வழி பொறுக்காமல் அவ்விடத்தை விட்டு போய்விட்டாள். ஆயினும் அவள் ஆசை குறையவில்லை. உயிரோடு இருக்கிறானா, அவனை பிழைக்க வைக்க முடியுமா என்று கவனித்து பார்த்தாள். அந்த உடலில் புகுந்திருந்த வேதாளம் வெளியேறிவிட்டது. ஆகவே அந்த உடல் விரைத்து கிடந்தது. தனக்கு நேர்ந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து மனம் தாழாமல் அழுது கொண்டே வசுதத்தை தன் வீடு திரும்பினாள். இவைகளை எல்லாம் மறைந்து கொண்டே பார்த்திருந்த திருடன், ஐயோ, இந்த பாதகி என்ன காரியம் செய்தால்? பெண் மனதின் ஆழத்தை காண முடியாது என்று சொல்வார்களே, அது முற்றிலும் உண்மையே. அவள் இன்னமும் என்ன செய்ய போகிறாளோ என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டான். மேலே அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை அறிய ஆவல் உள்ளவனாக திருடன் மறுபடியும் சிறிது எட்டியே அவளை பின்தொடர்ந்து வந்தான். வீட்டில் தன் படுக்கை அறையை அடைந்ததும் தன் கணவன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை கண்டவள் வசுதத்தை உடனே அவள், ஐயோ, நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலேயே என் புருஷன் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த மகா பாவி பாக்கு வெட்டியில் என் மூக்கை அறுத்து விட்டானே என்று ஓலமிட்டாள். பெருங்கூச்சலை கிளப்பினாள். இந்த சத்தத்தை கேட்டு அவளுடைய கணவனும் தாய் தந்தையரும் வேலைக்காரர்களும் திடுக்கிட்டு எழுந்தனர். வசுதத்தையோ அலறிக்கொண்டே இருந்தாள். இதை கேட்ட அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பிரம்மை பிடித்தவர்களைப் போல சிறிது நேரம் நின்றார்கள். இதற்குள் அவளுடைய மூக்கு அறுபட்டு அதிலிருந்து இரத்தம் ஒழுகுவதை கண்ட அவள் தகப்பனார் தன் மகள் போட்ட கூச்சல் உண்மையானது என்றே நம்பிவிட்டார். உடனே அவர் தம் மாப்பிள்ளையை பிடித்து கயிறு கொண்டு கட்டி துன்புறுத்த ஆரம்பித்தார். அவ்விடம் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் மாப்பிள்ளை தீங்கிழைத்தவன் என்றே கருதி விட்டார்கள். அதனால் அவனும் வாயை திறக்காமல் மௌனமாகவே அவ்வளவிற்கும் உட்பட்டிருந்தான். இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திருடன் சந்தடி செய்யாமல் நழுவி விட்டான். இரவு பொழுதும் இந்த அமளியிலேயே கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததும் பெண்ணின் தகப்பனார் மூக்கறுபட்ட தம் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மற்றவர்களையும் ராஜசபைக்கு அழைத்து சென்று மன்னனிடம் முறையிட்டார். அரசனும் அதை விசாரித்தான். மாப்பிள்ளை கூறியதை மன்னன் நம்பவில்லை. அதை காதில் வாங்கி கொள்ளாமலே தள்ளிவிட்டான். மற்றவர்கள் கூறியதை கேட்டு அவனே குற்றவாளி என்று நீதியின் காவலன் தீர்மானித்தான். யாதும் அறியாத மனைவியின் மூக்கை அறுக்க துணிந்த அவனுக்கு மரண தண்டனையே ஏற்றது என்று விதிக்கப்பட்டது. நகர வீதிகளில் தண்டோரா போட்டு மாப்பிள்ளையை கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லும் போது அங்கே வந்திருந்த திருடன் ராஜ சேவகர்களை அணுகி, அநியாயமாக இந்த நிரபராதியை கொலை செய்யாதீர்கள். இந்த வழக்கின் விபரம் முழுவதையும் நான் அறிவேன். என்னை அரசனிடம் அழைத்துச் செல்லுங்கள். எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்துச் சொல்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டான். உடனே சேவகர்கள் திருடனை ராஜனிடம் அழைத்துச் சென்றார்கள். திருடன் முதலிலே அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பிறகு முதல் நாள் இரவு நடந்ததையும் திருடன் ஒன்று விடாமல் சொன்னான். என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையானால் இந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள் இருப்பதை பார்த்தாலாவது விளங்காதா என்று வேண்டினான். அரசனும் அதேபோல் ஆட்களை அனுப்பி சோதிக்க செய்தான். திருடன் கூறியது உண்மையாகவே இருந்தது. உடனே மாப்பிள்ளையை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய பத்தினியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டை விட்டு
துரத்திவிட்டான். அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தான். திருடனுடைய நடத்தைக்கு மெச்சி அவனை நகர கொத்தவாளாகவும் நியமித்தான். இவ்வாறு கதையை கூறிய கிளி மன்னனை பார்த்து, இதிலிருந்து பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள் என்பது விளங்கவில்லையா என்று கேட்டது. கிளி இவ்விதம் கதையை கூறி முடித்தவுடன் அதற்கு இந்திரனால் ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிவிட்டது. சித்திரரதன் என்னும் கந்தர்வனே சாபத்தால் அவ்விதம் வந்திருந்தான். அவன் பழைய கந்தர்வ உருவத்தை பெற்று பறந்து போய்விட்டான். அதே சமயம் மைனாவாக வந்த திலோத்தமையும் தன் சாபம் நீங்கி அப்சரசாக மாறி வானுலகம் சென்று விட்டாள். இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலேயே போயிற்று. வேதாளம் இந்த கதையை கூறி முடித்து, பூலோக மகாராஜரே, மேற்கூறிய 2 கதைகளில் வரும் புருஷன் மனைவியான ஆண் பெண் ஆகிய இருவருள் யார் அதிகம் மோசமானவர் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் உன் தலை 100 சுக்களாக வெடித்துவிடும் என்றது. தன் தோளில் சுமந்து வந்த வேதாளம் இந்த கேள்வியை கேட்டவுடனே விக்ரமாதித்தனும், மந்திரவாதிகளுக்குள் சிரேஷ்டமான வேதாளமே, பெண்தான் மோசமானவள். மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது. ஆண்களில் சிலர் ஏதோ ஒரு சமயம் கொடிய சித்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆயினும் பெண்கள் பொதுவாக எங்கேயும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பதில் கூறினான். இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளில் இருந்து முன்போலவே மறைந்து விட்டது. அரசனும் அதை பிடித்து வர முருங்க மரத்துக்கு திரும்பினான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்